அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாகவே சமூகத்தில் நாம் ஏதேனும் ஒரு பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று எல்லோருக்குமே அந்த விருப்பம் உண்டு. அதற்கான சரியான வாய்ப்பு கிடைக்காதனால அது நடைபெறாமலேயே போய்விடுகிறது. இங்கு இந்த நாற்காலிகள் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் வாருங்கள் படிப்போம் என்ற குழுக்கு நாம் நன்றி சொன்னாலும் கூட அடிப்படையில் உமா மகேஸ்வரி ஆகட்டும், குமரன் ஆகட்டும், பத்மா ஆகட்டும், ஒளிவண்ணன் ஆகட்டும், 4 பேரும் ரோட்டரி சங்கத்தை ரோட்டரி என்கின்ற அந்த உன்னத அமைப்பு தான் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேவநேய பாவலர் அரங்கத்தில் ஒரு சிற்றரங்கம் அங்கே சீரமைத்து கொடுக்கப்பட்டது ரோட்டரி அமைப்பால் தான். அந்த வகையிலே நிறைய விஷயங்கள் அவர் சொன்னது போல எல்லாமே ரொம்ப நாங்கள் வந்ததே வேற ஒரு காரணத்துக்காக தான் வந்தோம். அன்பு தோழர் அருண்மொழி நாங்கள் எல்லாரும் இங்கே வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக தான் வந்தோம். இன்னைக்கு பொது தேர்வுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்ன புக்ஸ் அப்படின்னு பார்க்க வந்தோம். நான் பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா அவர் சிசிடிவியில் பார்த்து கூப்பிடுங்கன்னு சொல்லி வர சொல்லி பேசணும். சில நேரத்தில் எல்லாமே தற்செயலாக தான் நடக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறோம், சரி அவரை கூப்பிட்டாரு நூலகர் அப்படின்னு போகும்போது ஆரம்பிச்சதுதான். அப்புறம் இது நாங்கள் நேரடியாக ரோட்டரி மூலமாக செய்கிறதா முதல்ல திட்டமிட்டோம். ஆனால் அது ரோட்டரி பதவியேற்பு காலம்னால சரிப்பட்டு வராத போது வாருங்கள் படிப்பும் குழுவில் பண்ணலாம், ஆனால் குழுவில் இருக்கவங்களுக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம், நாமே ஒரு 3-4 பேர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நோ அப்படின்னு சொன்னது உமாவும் சரி குமாரனும் சரி, எல்லாருமே சேர்ந்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அது கிட்டத்தட்ட 50 பேர் வரைக்கும் ஆளுக்கு ஒரு சேருக்கு பணம் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நாற்காலிகள் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம் இல்லை. இந்த நாற்காலிகளை பயன்படுத்தி கொண்டு எத்தனை நாளைக்கு நம்ம இந்த இடமே இந்த அரங்கமே ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு உருவாக்கக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஹால் முக்கியமாக மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் இருக்குது. அதற்காக ரோட்டரியில் கூட எங்களுடைய ஆளுநர் ஒரு 4 நாளைக்கு முன்னால் பேசும்போது கூட நம்ம இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எங்கள் குழுவில் இருக்கிற கணேசா, அவர் பேரும் இவர் பேரும் ஒன்று தான், சென்ற ஆண்டு தலைவர், அவரும் கணேசா, சென்னையிலேயே முதல் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக பயிற்சி நிலையம் அமைத்தவர் அவர் தான், கணேஷ் இன்ஸ்டியூட்னு. ஸோ நாங்கள் எங்களுடைய ரோட்டரி ஆளுநருடைய வேண்டுகோள் படி மாணவர்களை தயார் பண்ணுறது இலவசமாக தயார் பண்ணி இதுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கும் அது தனிப்பட்ட முறையில் நானும் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய மகனும் அதில் சென்ற ஆண்டு பாசிபிலிட்டி போயிருக்காகும் போது ஐ டூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் பேக் டு த சொசைட்டி. அதனால் நாற்காலிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த நாற்காலியில் யார் உட்கார போகிறாங்கன்றது தான் மிக முக்கியம். அதற்கான வழிமுறைகளை ஒரு நீண்ட தொலைநோக்கு திட்டமாக வாருங்கள் படிப்பும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது. நீங்கள் எவ்வளோ வேணால் பேசுங்க, என்ன வேணால் பேசுங்க, ஆனால் மொத்தமே உங்களுக்கு 25 நிமிஷம் தான் அப்படின்ட்டு குமரனும் உமாவும் மகேஸ்வரி மேடம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எது வேணால் பேசுங்க சார், ஆனால் மொத்தம் 25 நிமிஷம் நேரம் வச்சுக்க கேட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நான் சொல்லாமல் தொடங்க முடியாத ஒரு கட்டம். நமக்கு எல்லாமே தற்செயல் தான். நான் சொன்னது போல் நாங்கள் அன்னைக்கு கணேசா அவர்களை சந்தித்தது தற்செயல் மாதிரி. என்னோட மேடையில் இருந்த என்னுடைய மேசை மேலே இருந்த புத்தகங்களில் சரி ஏதாவது ஒரு புத்தகம், நான் ஒரிஜினலாக இன்னைக்கு பண்ணுறதா இருந்த புத்தகம் ஜார்ஜ் ஆர்வெலோட 1984 புத்தகம். உங்களுக்கு தெரியும், அது உலகத்தையே உலுக்கிய புத்தகங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த 1984 ஒன்று. இட்ஸ் ஒரு டிஸ்டோபியன் லிட்ரேச்சர். ஏற்கனவே நம்ம குழுவில் நிறைய டிஸ்டோபியன் லிட்ரேச்சர் பண்ணியிருக்காங்க. அது நானும் 2-3 புத்தகங்கள் பண்ண அந்த இதில் இதை செய்வோம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தோம். இப்போ நாட்கள் குறைவாக இருந்ததுனால அது செய்ய முடியாது, நம்ம ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும் சப்ஜெக்ட் அப்படின்றதால தமிழ் ஏதாவது எடுப்போம் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணில் இது வேற ஒரு புத்தகம் இது பட்டது. சரி இது நம்ம சகோதரர் புத்தகமாச்சுட்டு எடுத்தோம். சரி ஒரு 4 பக்கம் படிச்சுட்டு இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்தேங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல தான் நான் காலையில் 5 மணிலேருந்து இரவு 10:30 மணி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் நான் திட்டமிட்டு வச்சுருக்கேன். 7:15 மணி அப்படின்னா நான் தயாராகிடும் நடைபயிற்சிக்கு, 10:30 மணினா அலுவலகம், இப்படியே ஒரு திட்டம் வச்சிருக்கிறவனை முதல்ல அதை ஒரு அந்த திட்டத்துக்கு ஒழுங்கு எடுத்து கொண்டு வந்ததும் அது பங்கம் ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னால் நாராயணன் கண்ணகி. படிக்கும்போது கூட நான் என்னுடைய நாற்காலியில் நல்லா சாய்ந்து உட்காந்துக்கிட்டு முன்னால் ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அது மேலே கால் எடுத்து நீட்டிட்டு எனக்கு முதுகுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, காலுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இப்படி தான் நான் புத்தகங்கள் வாசிக்கிறது.
ஆனால் ஒரு 10 வயசு 15 வயசு 20 வயசு 25 வயசில் படித்தா மாதிரி ரொம்ப நாள் கழித்து கட்டில் கவுந்து படுத்துறது, தரையில் படுத்துட்டு வீட்டில் கூட என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க எங்கள் ஒய்ஃப் கூட. வாட் ஹேப்பன் டு யூ அப்படிங்கிற மாதிரி. காரணம், ஒரு சில புத்தகங்கள் தான் நம்ம அப்படி வந்து பக்கம் பக்கமாக இழுத்து செல்லக்கூடிய ஒன்று. அந்த வகையில் வந்து இது வந்து பெயர் தான் தப்பு தான், பெயர தப்பு இருந்தாலும் வந்து உண்மையாகவே வந்து என் கை கிடைச்ச ஒரு ரைட் புத்தகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து முழு திறனாய்வு செய்வேன்னு நான் சொல்லலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து அவைலபிள் டைமில் இதை செய்கிறேன். பிறகு ஒரு நாள் நம்ம வந்து வாருங்கள் படைப்போம்ல கூட அவரை அழைச்சி பேசலாம். இன்னைக்கு நான் வந்து இந்த புத்தகத்தை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இதில் வந்து ஒரு சிலாக்கித்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து கரு மிக முக்கியம். ஒரு கதைக்கு வந்து கரு வந்து முக்கியம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கதையில் வந்து ரொம்ப எளிமையான ஒரு கரு, அவ்வளோதான். கதையை ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு 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 கேள்வியோட தொடங்குது. ஒரு பெண், அவள் வந்து பாலியல் வன்முறைக்கு உட்பட்டிருக்கிறாள் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்குது. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஒரு காவல் நிலையத்துக்கு, மகளிர் காவல் நிலையத்துக்கு வராங்க. சத்தியமாக நான் எதிர்பார்க்கல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நானும் போவேன் அப்படின்னு சொல்லி. 2 நாள் நம்மளும் வந்து அந்த போலீஸோடையே சுத்த வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவர் தான் காரணம். வந்ததே தன்னுடைய தன்னுடைய குழந்தை, சின்ன பொண்ணு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு. உடனே வந்து அவங்க இது வந்து ரொம்ப சீரியஸான கேஸ். நம்ம வந்து அந்தந்த தொழிலும் அந்தந்த வேலையில செய்கிறவங்களோட இருந்தால் தான் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க முடியும். அந்த வகையில் வந்து போலீஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் உங்கள் சைக்கிள் திருடு போச்சு, ஒரு ஸ்கூட்டர் திருடு போச்சுங்கிறத விட அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டிகிரி ஆஃப் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருக்கிற இந்த கல்லூரி முதல்வர் வந்து விமலா அவர்களுக்கு தெரியும். மருத்துவமனையில் கூட டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு அவங்களுக்கு. அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் எ டென்டிஸ்ட், அதுலேயும் கூட சீரியஸான கேசஸ் இருக்கு. மற்ற ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்க வந்து வர 100 பேஷண்ட்ல எல்லா பேஷண்ட்டுமே முக்கியம்னா கூட எல்லா பேஷண்ட்டுமே அட்டென்ட் பண்ண முடியாது. தேர் மே பி சம் எமர்ஜென்சி கேசஸ். இது இராணுவத்திலே உண்டு. யாருக்கு அதிகமாக அடிபட்டு இனிமேல் அவர் பிழைக்க மாட்டாரோ அவரை விட்டுருவாங்க. யாரை காப்பாற்ற முடியுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. பிகாஸ் தே வில் ஹேவ் ஒன் மோர் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இந்த போலீஸ் ஆஃபீஸரோட நம்ம பயணிக்கும் போது போலீஸ் எப்படி ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போ அவங்க வந்து சொல்லும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க முதல்ல எடுக்கிறதே வந்து இது ஒரு இதில் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது அந்த போலீஸ் லாங்குவேஜாக இருக்கு இல்லையா, 375 376 420. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது 420 தான் தெரியும் இல்லையா. 420நாலே டக்குன்னு வந்து ஒரு ஒரு சின்ன சிரிப்பு வந்துடும். ஆனால் இதில் 375 376 375ங்கிறது தெரியும் எல்லாருக்குமே. இட்ஸ் அ ஜென்ரல் வந்து ரேப். 376ன்னு வரும்போது அதில் நிறைய சப்செக்ஷன்ஸ் இருக்குது. இதனால நம்ம என்னாச்சுன்னா நம்மளே சேர்த்து படிக்க வைக்கிறாரு. அவரும் நிறைய இடங்கள் அதை சொல்கிறாரு. 376 அப்படின் போது போலீஸ் பதட்டமாயிடுறாங்க. ஏன்னா அதை வந்து வெறும் ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே ஹேண்டில் பண்ண முடியாது. இம்மிடியட்லி இதை வந்து ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு சொல்லணும். அவங்களுக்கு யாரு இது கதை தளம் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாணியம்பாடி பகுதியில் தான் இருக்குது. வாணியம்பாடி தான் இப்போ கதையோட ஊர். ஸோ அந்த மாதிரி ஊரில் வந்து யார் இன்ஸ்பெக்டருக்கு மேலே இருப்பாங்க? டிஎஸ்பி, எஸ்பி, அப்புறம் இங்கே ஏடிஜிபி, டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி. இத்தனை விஷயம் வந்து உடனே வந்து தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய சிக்கலாயிரும். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் 2 பஸ் இடிச்சுக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆகி 30 பேர் 20 பேருக்கு எதாவது ஆனால் கூட பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. மக்களுடைய பார்வையில் ஒரு ஒரு சிறுமி, ஒரு இளம் குழந்தை, 10 வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு உட்பட்டால் அது உலக செய்தி ஆயிடுது. நாட் ஜஸ்ட் லோக்கலைஸ்ட் இல்லை, எல்லா மீடியாவுமே கவர் பண்ணுறாங்க. இது பிகம்ஸ் அ ஸ்டேட் இஷ்யூ. அப்போ போலீஸ் பதறுது. அப்போ நமக்கு வந்து அவங்க வீட்டில் அந்த சின்ன குழந்தைக்கு வந்து அடிபட்டிருக்கு, பாலியல் வன்முறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னால் சென்னையில் வந்து நானும் அவரும் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் ஒரு குரூப்பாக மீட் பண்ணோம். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ எல்லாரும் படிப்பாங்களான்னு எனக்கு தெரியல சார், எல்லாம் 2 நிமிஷம் ரீல்ஸ் போயிட்டாங்க. ஈவன் சினிமா கூட முழு சினிமா பார்க்கறத விட 2 நிமிஷம் ரீல்ஸ் பார்ப்பாங்க சார், பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர்ட்டு அதை பேசியிருக்கோம்.
நாராயணன் கண்ணகி அப்போ ஒரு அருமையான பெர்ஸ்பெக்டிவ் சொன்னார். சினிமாங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டார். என்ன சார் அப்படின்னு நானும் கேட்டேன். சினிமா இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் 2 minute ரீல்ஸ் இருந்தார். எனக்கு அது வந்து தூக்கி வாரி போட்டது. அதுக்கப்புறம் நான் வந்து பாக்யராஜோட முந்தானை முடிச்சுன்னு ஒரு படத்தை பார்த்தேன். இந்த நம்ம திடீர்னு போய் பார்த்ததுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லா காரணமும். அதுக்கு முன்னால் பாரதி ராஜா எடுத்து பார்த்தோம். அவர் படங்களில் பாதி பார்க்கறதுக்குள்ளே திரும்ப பாக்யராஜ் போட்டிக்கு வந்துட்டார். நம்மளால் வந்து அந்த நில குலைஞ்சு போய் ஆற்றாமையை வந்து படத்தின் மூலமாக தான் பார்த்தோம். சரியான மௌன கீதங்கள் தான் பார்க்கும்போது எனக்கு அந்த முதல் தடவை அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துருந்தா கூட நாராயணன் கண்ணகி சொன்னது போல 2 நிமிஷம் தான், 2 நிமிஷத்துல அந்த ரீல் மாதிரி படம் ஓடிட்டே இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி இன்னைக்கு ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் ஒரு கதையும் வந்து அப்படிதான் வந்து அமைக்கணும் சார் அப்படின்னு சொன்னதை நான் இந்த கதையில பார்க்குறேன். இந்த கதையை படிச்சுட்டே வரும்போது முதல் சாப்டர் முடியும் போது அந்த பேர் தான் சின்ன பொண்ணு. எங்க பாப்பான்னு சொல்றது அது பாப்பா இல்லை, 26 வயசான ஒரு பெரிய பொண்ணு தான். எருமை மாடுன்னு கூட சொல்லலாம். 26 வயசான ஒரு எருமை அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வந்து அதை கொண்டாந்து ஒரு த்ரில் கொடுக்குறாரு. அப்பா 376 இல்லை, இது ஒரு 375 வருது அப்படிங்கிறது ஒரு நிம்மதி. அதுக்கப்புறம் அது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து மனநிலை சரியில்லைன்னு ஒன்று ஒன்றா எடுத்து போகிறார். அந்த கதை கரு வந்து இந்த சின்ன பொண்ணை, அந்த பொண்ணு பேர் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுன்னு நீங்கள் சின்ன குழந்தைன்னு நினச்சிக்கூடாது. சின்ன பொண்ணுன்றது அதோட பேர். இதோட பாலியல் வன்முறையை செய்தது யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அம்மாவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்று வருது, அவளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வருது. அப்போ நீங்கள் உடனே யார் இந்த கதையினுடைய நாயகி, அதுதான் அடுத்தது யோசிக்கிறோம். கதாபாத்திரங்கள். இப்போ இந்த சின்ன பொண்ணு தானே கதாநாயகியாக இருக்கும்னு நினச்சின்னா இல்லை அவங்க அம்மா வந்து முனியம்மா தான் கதாநாயகியாக இருப்பாங்களா? ஏன்னா அவங்க தான் அந்த ஸ்டேஷனில் வந்து நிறைய பேசுகிறாங்க அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில். அவங்களும் இல்லை. இந்த கதை முதல் அத்தியாயம் முடியும் போது கதைக்குள்ளே வர ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டோம். இந்த கதையினுடைய முழு நாயகினா அந்த அவங்களுடைய உணர்வு அலைகளோடு நம்ம வந்து பயணிக்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க வந்து அந்த ஒரு ஊர்ல இருந்து வராங்க. அந்த அம்மா வந்து பார்க்கறதுக்கு அப்படி ஒரு ஏழ்மை. இந்த ஏழ்மையை எப்படி சித்தரிக்கிறாருன்னா, அந்த அம்மா உள்ளாடை கூட இல்லாத இருப்பாங்க. உள்ளாடைங்கிறது மேல் உள்ளாடை இல்லை, புடவைக்குள்ள கூட உள்ளாடையே இல்லை. அதை வந்து அவங்க வந்து சன்லைட்டுக்கு நேராக நிற்கும் போது அதை வந்து வெளிப்படையா தெரியும் அப்படிங்கிறதையும் கவனிக்கிறாங்க. அந்த மனோன்மணியம் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்னு நமக்கு தெரியல அது வரைக்கும். பயங்கரமா வந்து வராங்க, ஷெல்ஃபில் திறந்து சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பக்திமானாவே ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு நேரங்கால பார்க்குறவங்க. நம்ம வந்து ஒரு கரடு முரடான ஒரு ஆஃபீஸர் தான் நான் நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு தன்னுடைய கை காசை கொடுத்து போய் அவனுக்கு போய் பாவாடை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு போய் பாவாடை உள்பாவாடை வாங்கிட்டு வா அப்படின்னு அங்கே வந்து எடுக்கிறாங்க. ஆனாலும் அந்த அம்மா ரெசிஸ்ட் பண்ணுது. அதெல்லாம் வேண்டாமா, அதெல்லாம் போட்டால் வந்து எதாவது சொல்லுவாங்க ஊரில் அப்படின்னு பேசுது. அப்படிதான் கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்ஃபோல்டு பண்ணுறாரு. நம்ம எதிர்பார்க்காத பல திருப்பங்களோட கதையை வந்து கொண்டு போகிறாரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து நம்ம கொஞ்சம் கூட யூகிக்க முடியாத அளவுக்கு வந்து கொண்டு போகிறது. இந்த கதாபாத்திரம் தான் மெயினான கதாபாத்திரம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க மனோன்மணி, அவங்க தான் கதை முழுக்க வரக்கூடியவங்க. அவங்க மூலமாக தான் அந்த கதை பயணிக்குது இந்த இன்ஸ்பெக்டர். அப்புறம் சின்ன பொண்ணுங்கிறது அந்த விக்டிம். அந்த விக்டிம்க்கு மனநிலை சரியில்லை அப்படிங்கிறது வந்து பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி அம்மா. கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கும்போது எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் பெருசாகவே தெரியல அப்நார்மலாக. ஏன்னா அவளுடைய முடியை வெட்டிடுறாங்க. அவங்க வீட்டில் கொடுமை, நீ அழகாக இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனை. இதில் வந்து இன்னொரு பெரிய கேள்வி வந்து பாலியல் வன்முறைக்கு இந்த பொண்ணு உட்படுத்தப்பட்டாலா, இவளே விரும்பி போனாலாங்கிறது கூட ஒரு கேள்வி நம்ம மனசுல வந்துட்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது அதெல்லாம் நல்லாவே லூஸாகவே விடுறாரு நம்ம எடுத்துக்கிற மாதிரி. அப்போ அவங்க அம்மாவுடைய ஆற்றாமை வந்து அந்த காலத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். படையெடுத்து வேறு நாட்டு மன்னர்கள் வரும்போது தாங்க இதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக விளக்கெண்ணெயெல்லாம் பூசிப்பாலாம், பல்லில் கருப்பாக பூசிப்பாலாம். தன்னை வந்து எவ்வளவு அழகு அற்றவராக உருவாக்கி கொள்கிறோமோ அவ்வளோக்குள்ள வந்து சேஃப் அப்படின்றதுல இருந்தாங்க. அந்த மாதிரி முடியெல்லாம் கொந்தி வச்சிருவாங்க. அவளுக்கு வந்து அது எவ்வளோ முக்கியம் மயிர் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்கிறாரு. பெண்ணுக்கு வந்து அவ்வளோ முக்கியம். அது இல்லைன்னும் போதே அவளுக்கு வந்து கோபம் வருது. அது நார்மல் ஹிஸ்டரிக்கல் பிஹேவியர் தான். அதை பைத்தியம்னு எடுத்தோன்னு வச்சுக்கலாம். நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பைத்தியமாக இருக்கிறாங்களோ அப்படின்னு கூட தோணிடும்.
அப்படி ஒரு ஒரு அருமையான ஒரு கேரக்டர் அதை வந்து சித்தரிக்கிறாரு. இவ்வளவுதான் கதாபாத்திரம். இதை தவிர நிறைய துணை பாத்திரங்கள் இருக்கிறாரு. துணை பாத்திரங்களை பத்தி நான் பிறகு சொல்றேன். கதை தளம் நான் ஏற்கனவே சொன்னது போது கதை ஊர் வந்து வாணியம்பாடி, காவல் நிலையமும் மருத்துவமனை. இந்த காவல் நிலையமும் மருத்துவமனையும் காம்பினேஷன் வந்து எனி ரைட்டரோட ஒரு பெரிய கிஃப்ட். சமீபத்தில் கூட ஒரு அத்தினின்னு ஒரு புத்தகம் படித்தோம். அதுவும் வந்து ஒரு ஆஸ்பத்திரி ஒரு கேன்டீன்ல இருக்கும். இங்க வந்து அப்படி இல்லை. இது வந்து ஒரு ஒரு வைப்ரண்டான ஒரு ஹாஸ்பிட்டல். கேஸ் வந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் கேஸ் வருது, சூசைட் கேஸ் வருது, பர்ன் கேசஸ் வருது. அங்க வந்து ஒரு மருத்துவர் வரார். அந்த மருத்துவரும் இந்த கதையில வந்து ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம், டாக்டர், சர்ஜன். இந்த மருத்துவமனையும் இந்த கதையில வந்து ஒரு முக்கியமான ஒரு தளமா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஊர் வந்து ஒரு சின்னதா காமிச்சிட்டு போயிடுறாரு. ஏரி புதூர்னு சொல்றாங்க தவிர நம்ம அந்த ஊரை பத்தி பெருசா இல்லை. இவங்க பயணிக்கிற அந்த ஜீப் இருக்கு இல்லையா, இன்ஸ்பெக்டர், அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதை நடக்கிற ஒரு பகுதியா அந்த கதையில நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் விட முக்கியமா நான் சொன்னது போல அந்த வாணியம்பாடி கதை, இதுதான் வந்து இந்த கதைக்கு மொத்தமே நடக்குது. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, மொத்த கதையுமே 2 நாள் காட்டுறாங்க. முதல் நாள் காலையில இந்த அம்மா டியூட்டிக்கு வரதுல இருந்து அடுத்த நாள் வரைக்கும் 2 days ஒரு லைஃப் ஆஃப் அ போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவங்களுடைய டைரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். டைரி ஆஃப் அ போலீஸ் இன்ஸ்பெக்டர்னா எவ்வளோ சிரமமான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க. நீங்க நீங்க வந்து நம்ம பார்க்குறோம்ல, நம்முடைய பார்வையில வந்து அரசு அதிகாரிகள்னாலே வந்து ஒரு எரிச்சல் வந்துடும். ஏன்னா அவங்க நம்மளை வந்து சரியா மதிக்கிறதுல, ட்ரீட் பண்றதும், போலீஸ், டாக்டர்ஸ் இவங்களெல்லாம் வந்து நம்ம நிறைய நேரங்களில் கோவப்படுறோம். ஹாஸ்பிட்டல் முன்னால வந்து பிரச்சனை பண்றாங்க அங்கேயும் ஒரு இடத்துல. ஏன் அப்படின்னு சொல்றான், அவங்களும் மனிதர்கள் தான். அவங்களுடைய அழுத்தங்கள் அதிகம். போலீஸ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 375, 376 மட்டும் இல்லை, பெட்டி தீஃப், ஒரு சாதாரண பிக் பாக்கெட் அடிச்சவன், அவனையும் ஹேண்டில் பண்ணணும். ஒருத்தர் வந்து நேற்று வந்து ஸ்கூட்டரை காணோம் சார்னுவார், அதையும் வந்து அட்டன் பண்ணணும். ஒரு அம்மா சொன்னா எங்கள் வீட்டுக்காரர் நேற்று போனாருன்னு வீட்டுக்கே வரல சார், கேட்டு சொல்லுங்க சார் எங்கே இருக்காருன்னு, அதையும் ஹேண்டில் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த அம்மா எங்கேயுமே கோவப்படவே இல்லை. ஆனால் நமக்கு நிறைய இடங்கள்ல கோவம் வருது. கோவம் வருது, பலாரும் அழிஞ்சிடலாம் போல இருக்கும். யார் வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ நம்மளால அவங்களுடைய அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கணும், அந்த எம்பத்தி, இதுதான் ரொம்ப முக்கியம். If only you put yourself into other person's shoes, then you will understand the world much better. உங்க பிரச்சனை என்னன்னே தெரியாம நான் என்னோடதை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கலாம், நீங்களும் நானும் என்னைக்குமே ஒரு புரிதலுக்கு வரவே மாட்டோம். அந்த புரிதலுக்கு அடிப்படை வந்து இதுல வந்து நமக்கு வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லையும் தெரியும். ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களுடைய ப்ரையாரிட்டி இருக்கு. ஒரு பக்கம் சிசேரியனுக்கு நார்மல் முடியாம வாழ்வா சாவான்னு ஒரு பொண்ணு இங்க போராடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பர்ன் கேசஸ் வந்துருக்குது. இதுக்கு இன்னொன்று வந்து ஆக்சிடென்ட் கேஸு. ஆக்சிடென்ட் எல்லாருமே இன்வேரியபிளி யங்ஸ்டர்ஸ், எல்லாமே வந்து 20, 21 வயசு வந்து மோட்டார் சைக்கிள் அடிபட்டு வரான், குத்துயிரும் குறையிருமா. இதுல வந்து நீங்க எப்போ பண்ணி கொடுப்பீங்க போஸ்ட்மார்ட்டம், நாங்கள் எப்போ எடுத்துட்டு போறது, அது ஏற்கனவே செத்து போச்சு, அடுத்து பார்த்து கொடுக்கணும். அதனால அவங்களோட ப்ரையாரிட்டியில் வந்து அது கீழே தான் வரும். அந்த டாக்டர்ஸ் வந்து அங்கே வந்து இது என் துறை உன் துறையெல்லாம் கிடையாது, யாராக இருந்தாலும் எல்லா வேலையும் செய்வாங்க. ஈவன் சைக்கியாட்ரிஸ்ட் வந்து மல்டிபிள் ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. அந்த அழுத்தத்தை வந்து இந்த கதை தளங்கள் வந்து நமக்கு சொல்லுது. கதையை எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னா முழுக்க வந்து படற்கையில தான் சொல்றாரு. அதுல வந்து கதை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஏன்னா நிறைய இந்த மாடர்னிஸ்டிக் அண்ட் போஸ்ட் மாடர்னிஸ்டிக் நாவல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இப்படின்னு எல்லாம் ஓடிட்டு இருக்கிற ஒரு காலத்துல நம்ம தான் மொத்தத்தையும் கீழே சிந்தினதெல்லாம் கூட்டி பெருக்கி எடுக்கிற மாதிரி கதையில வந்து எடுக்க வேண்டிய சேலஞ்சிங்ல அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு குற்றாலத்தில் வந்து அருவி குடிக்கிற மாதிரி நேர்கோட்டில் வந்து கதையை வந்து பிரமாதமாக கொண்டு போகிறாரு. ரீல்ஸ் மாதிரி 2 நிமிஷம் வந்து அந்த மாறிக்கிட்டே இருக்கு. இதில் வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரத்தோடு தான் நம்ம பயணிக்கிறோம். நீங்கள் வந்து படற்கையை எழுதுனா கூட அவர் வந்து முழுக்க வந்து இவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேயே தான் கொண்டு போகிறார். யார்? இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன செய்யறதில்லை. இதில் வந்து அவங்க யூகிக்கிறதும் நம்மளும் யூகிக்கிறோம். அது தவறாக போகுது. இந்த சின்ன பொண்ணு வந்து ஒரு பாவாடை கூட இல்லைன்னு சொல்லி பணம் கொடுத்து பாவாடை வாங்கி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, கிராமத்துக்கு போகிறாங்க. அந்த ஊரே வந்து எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறத்தில் இருக்கு. அப்போ நம்ம எப்படி எதிர்பார்ப்போம்? ஒரு ஓலை குடிசை கஷ்டத்தை இருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா அது ஒரு பெரிய காம்பவுண்டட் பிக் ஹவுஸ். அது இப்போ போலீஸ் கூட வந்தவங்க நம்ம லைஃப் டைம்ல இந்த மாதிரி வீடு கட்ட முடியுமா தெரியல.
இது என்ன என்ன எனக்கு எந்த இதுல சேர்த்தினே அவங்களுக்கு தெரியல. அவங்க அவ்வளோ ஆடு மாடுகள் வச்சிருக்காங்க. அவங்க வந்து முக்கியமான ஒரு கேஸு. இந்த அம்மாவுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து யார் ரேப் பண்ணாங்க என்னங்கிறது டிஸ்கஷன் இருக்குது. நான் போயிட்டு நாளைக்கு வரட்டுங்களா? ஆடுக்கெல்லாம் தண்ணி வைக்கணும். சாயந்தரம் தண்ணி காட்டணும் அப்படின்னு. ஏங்க இவ்வளோ முக்கியமான கேஸு நாங்கள் பல பேருக்கு அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்கள் என்னங்க பொறுப்பே இல்லாமல் போக வேண்டியதுன்னா, அப்போ அந்த 100 ஆடு செத்து போயிட்டு என்ன பண்ணுறது? அப்படின்னு அவங்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த வீடு பெருசு. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. வீடு வந்து ஒரு எலிகெண்டாக இல்லை. குப்பையும் குளமாக இருக்குது. இந்த பொண்ணை வச்சுருக்காங்க. ஒரு மூலையில் பார்த்தா நிறைய துணிங்க கொட்டி கிடக்கு. அதில் பாவாடையாக இருக்குது. அதை பார்த்து 2 கான்ஸ்டபிள் சிரிச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. அப்போ எங்கே வந்து எதுக்கு வந்து தங்களுடைய ஏழ்மையை வந்து போர்ட்ரைட் பண்ணுறாங்க? இப்போ நம்ம பார்த்துருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லாதவன் வந்து பெரிய இது மாதிரி காமிக்கிறதா நம்ம பார்க்குறோம் இல்லையா? நான் வந்து பந்தா காட்டுறான்னு சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிறவங்க கூட இல்லாத மாதிரி காட்டுறது தான் வந்து நம்முடைய யூகங்கள் வந்து முழுக்க முழுக்க பல இடங்கள்ல வந்து பார்க்கும்போது மாத்துறாரு. அதுதான் வந்து அவருடைய மிகப்பெரிய இது. இந்த பாத்திரம் வந்து நான் சொன்னது போல அருமையான ஒரு சித்தரிப்பு. காலையில வரவங்க வந்து சாப்பாடு கூட கிடையாது. தன்னோட ஆட்கள் கூட இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் வந்து அவங்க வந்து சாப்பிட்டாங்களான்னு நம்ம 10 தடவை கேட்குறாங்க. டிரைவரை கேட்குறாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இவங்க சாப்பாடை பத்தியே யோசிக்க முடியல. எப்போ சாப்பிட போறோம் என்னன்னே தெரியல. இதுல வந்து அவங்களுடைய பர்சனல்லையும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னா அவங்க பையன் வந்து ஒரு ஸ்கூல் பையன். அவன் வந்து அவங்க வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. இந்த அம்மாவுடைய அப்பா அம்மா. எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து டாய்லெட்டுக்கு போனால் பையன் ரொம்ப நேரம் டாய்லெட்லேயே உட்காந்துக்கிறான் அப்படின்னு ஒரு பிரச்சனை. நமக்கு தெரியும் ஆண் மக்கள் வந்து அந்த அந்த பருவத்தை தாண்டி வந்த எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம்ல வந்து இன்வேரியபிளி பாய்ஸ் வில் ஸ்பெண்ட் மோர் டைம் இன்சைட் த டாய்லெட். ஸோ இது வந்து ஒரு பெரிய அஃபென்ஸ் மாதிரி கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி கதவை உடைக்கிறதுக்கு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா இவன் வந்து ஃபோன் வச்சுக்கிட்டு நோண்டின்னு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபோன் வாங்கி பார்த்தா ஃபோனில் வந்து அவன் ஃபோட்டோகிராஃபி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த கான்செப்ட் இன்ஸ்பெக்டர் மற்ற கோபத்தை உண்டாக்குற மற்றவங்க கிட்டலாம் பொறுமை காட்டுறவங்க அந்த பையன் கிட்ட பொறுமை காட்டாம போட்டு அடி சாத்துறாங்க. அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அந்த அந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு பக்கம் இதோட ட்ராஜடி நடந்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அம்மா வந்து அதை கன்ஃபார்ம்டா வந்து மென்டலி டிஸார்டர் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வேணும். ஏன்னா நாளைக்கு வந்து இந்த எப்படி வந்து ஒரு இது வந்து சார் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் நான் ஒரு புதினமாக படிக்கிறவங்க புதினமாக படிக்கலாம். ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் புதுசாக போகிற ஒரு ஒரு ஹவுஸ் சர்ஜனாகவும் இல்லை நீங்கள் வந்து இப்போ காவல்துறையில் வந்து ஒரு புதுசாக பதவி எடுத்து உள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். கான்ஸ்டபிளாக கூட இருக்கலாம், இல்லை வந்து சப் இன்ஸ்பெக்டராக கூட இருக்கலாம். அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து என்ன முக்கியன்றதை வந்து இதில் கொண்டு வராங்க. என்னெல்லாம் நீங்கள் செய்யணும். சும்மானா வந்து இதுதான் சொன்னால் கேஸ் வந்து ஈஸியாக அடிபட்டு போயிடும். நீங்கள் எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. அப்போ அந்த கேஸுக்கு வந்து என்னெல்லாம் தேவை? பைத்தியம்னு சொன்னாங்களா, அதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க? யூ ஹேவ் அ ரிப்போர்ட் ஃப்ரம் அ சைக்காட்ரிஸ்ட், அது இருக்குதான்னு பார்க்கணும், விசாரிக்கணும். அவங்க யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க இத்தனையும் வந்து அவங்க தயார் பண்ணுறாங்க. அப்போ அந்த சைக்காட்ரிஸ்ட்டோட அதில் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த சைக்காட்ரிஸ்ட்கிட்டே போய் தன்னோட ஆற்றாமையும் பேசுகிறாங்க. என் பையன் எப்படி பார்க்குறாங்க. அங்கே தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாராயண் கண்ணகி வந்து ஒரு இஸ்லாமிய தோழரை வந்து ஒரு மருத்துவராக கொண்டு வர்றாரு. அது ரொம்ப ஃபண்டாஸ்டிக் சைக்கியாட்ரிஸ்ட். அந்த 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 அது அதெல்லாமே வந்து நான் வந்து ஒரு குறியீடாக பார்க்குறேன். தற்செயலாக அவர் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொன்னால் கூட, பட் எனிவே அது வந்து வாணியம்பாடிங்கிற ஊர் இருக்குனால அதுலேயே வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு சகோதரரை காட்டுறாரு. மற்றபடி சிலதெல்லாம் இருந்தால் கூட அந்த டாக்டர் கேரக்டர் வந்து எக்ஸலண்ட் கேரக்டர். டாக்டர் வந்து ரொம்ப நல்லா சொல்கிறார். இந்த பையன் வந்து இதெல்லாம் செய்யாமல் அவனுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, எதுவுமே இல்லைன்னா எதுக்குன்னா இல்லைன்னா. அப்போ இது இயல்பான விஷயம்தான். இந்த இதை வந்து அதை வந்து அவர் சொல்கிறாரு, நாங்கள் அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் இல்லாத போது சாணி பேப்பரில் அச்சடித்த அந்த ஒரு பழைய சினிமா நடிகை பேரில் ஒரு புத்தகம் வரும். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிருப்போது அந்த பேர் சொல்ல விரும்புகிறாங்க. அந்த பேர் வச்சுருக்கோம் சங்கடப்பட்டுருவாங்க. அந்த புத்தகத்தை வாழ்க்கையில் பார்க்காதவங்க யாருமே இருக்கப்பட்டாங்க இல்லையா தொடர்? இன்னைக்கு இல்லைன்னு நம்ம சொன்னா கூட அந்த புத்தகத்தை உங்களே தான் கேட்குறேன், தொடரையும் கேட்குறேன்.
ஆமா. ஏன்னா அது அது வந்து அந்த 18 17 வயசுல கிளாஸ் ஃபுல்லா அது சுத்தும். அது நமக்கு கண்ல ஒரு தரிசனம் ஒரு 1 நிமிஷம் கிடைக்குமான்றதுக்கு அவன் வந்து தவக்கடிப்பான். "எனக்கு என்ன வாங்கி தருவ?" அப்படின்பான். அந்த வச்சிருக்கிறான் பையன், "எனக்கு என்ன வாங்கி தருவ கேன்டீன்லன்னுவான்." இப்படி அத வந்து அது இயல்புன்னு சொன்ன பிறகு தான் நமக்கு வந்து ரிலீஃப் ஆகும். இது வந்து அந்த அம்மாக்கு சொல்லல. நெறைய பேரண்ட்ஸுக்கு சொல்றாங்க. அப்ப நீங்க எப்படி அவன போய் பார்க்காதீங்கன்னு சொல்லாத. நீங்க அத பார்த்தா மாதிரியே சொல்லாதீங்க. ஹவ் டு ஹேண்டில் தட் அப்படிங்கிறது நான் எல்லாத்தையும் சொல்லல. நீங்க படிக்கும்போது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இதுல வந்து நான் ஏற்கனவே என்னுடைய முகநூல் பதிவுல சொன்னது போல, பொதுவா மேலை நாட்டுல எழுதுறவங்க தான் எந்த துறையா இருந்தாலுமே அந்த துறைய வந்து ஆழமா படிப்பாங்க. 2 வருஷம், 3 வருஷம்லாம் கூட அந்த துறைய போய் உள்ள உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணி, நீங்க எங்கேயுமே வந்து அத குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு 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 மைன்ஸ் இன் ஆஃப்ரிக்காவா இருக்கலாம், இல்ல ஒரு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல ஒரு ரியல் எஸ்டேட்ல கம்ப்ளீட்டா நீங்க அத சிட்னி ஷெல்டனோட ரியல் எஸ்டேட் பத்தி ஒரு புக் மறந்து டுமாரோ கம்ஸா என்னமோ ஞாபகம் இருக்கு. அது அந்த 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 நாவல் படிச்சீங்கன்னா, நான் சொல்றது 80லயே அப்பலாம் ரியல் எஸ்டேட்டே இங்க கிடையாது. அப்பவே வந்து ரியல் எஸ்டேட்ட வந்து பேசுவாங்க. அவங்க எத பார்த்தாலுமே பழைய பில்டிங்க பார்த்தாலே வந்து அது அந்த இடத்துல ஒரு புது பில்டிங் வந்தா எப்படி இருக்கும்? இப்படிதான் வந்து தோணுமா? அத அத வந்து அவ்வளவு மைன்யூட்டா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்ல வந்து நான் படிச்சது ரொம்ப குறைவு. ஆனா இவ்வளவு விஷயங்கள வந்து நுணுக்கமா விஷயத்த போலீஸ் ப்ரொசீஜர்ல இருந்து ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர் வரைக்கும் இந்த அளவுக்கு நான் வந்து படிச்சதே இல்ல. அ ப ப அதாவது நெறைய டீட்டெயில்ஸ். 20,000 லீக்ஸ் அண்டர் த சீன்னு ஜூல்ஸ் வேர்னுடைய புத்தகம். அந்த புத்தகம் வந்து இந்த புக்கு இது நீர்மூழ்கி கப்பல் கண்டுபிடிக்கிறதுக்கு 60, 70 வருஷத்துக்கு முன்னாலே அவர் எழுதுறாரு சப்மரீன். உண்மையான நீர்மூழ்கி கப்பல் வரும்போது அதோட டிசைன் எல்லாமே இதே மாதிரி இருந்தது தான் பெரிய ஆச்சரியம். அந்த அதுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் குடுப்பாரு. ஒவ்வொரு பெருங்கடல்களிலும் இருக்கிற விவரங்கள் குடுப்பாரு. ஆனா எங்கேயுமே போர் அடிக்காது. ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தா கூட கட்டுரை ஆயிடும். அத வந்து நாராயணன் கடைக்கு வந்து ரொம்ப பாராட்டுனேன். அந்த சீன கரெக்ட்டா கட் பண்றா அப்படின்னு கட் பண்றாரு. கட் பண்ணிட்டு அடுத்ததே அதுக்கு உடனே நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்த குடுக்குறாரு. நமக்கே தெரியுது. இருந்தாலும் இங்க நெறைய டீட்டெயில் பேசிட்டே வராரு. ஏதோ நடக்க போகுதுன்னா கரெக்ட்டா நடக்குது. அப்போ நீங்க வந்து அந்த ஃப்ரேம மாத்த உங்களுக்கு வந்து அந்த தேன்ல வந்து துவச்சு எடுத்து குடுத்த மருந்து மாதிரி நெறைய விஷயங்கள நம்ம வந்து உள்ள வாங்கிக்கிறோம். அந்த மனோன்மணியம் அவங்களுடைய தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல, வீட்டு பிரச்சனை. ஒரு இடத்துல வந்து உள்ளபடியே நம்மளும் தூங்கணும் போல இருக்கு. அவ்ளோ டயர்டு அவங்களுக்கு. எல்லாம் முடிச்சுட்டு வந்தோனே பார்த்தா, அங்க ஒரு கேஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது. காலையில இருந்து முக்கியமான கேஸ். ஒரு டைவர்ஸ் கேஸ். அது வந்து எஸ்பி இன்ட்ரஸ்டட் கேஸ். ஸோ அத போய் டீல் பண்றாங்க. அது அது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேட் ஆயிடுது. ஒண்ணுமே இல்லாத விஷயம் காம்ப்ளிகேட் ஆயிடுது. அத ஹேண்டில் பண்றாங்க. ராத்திரி வீட்டுக்கு வந்து சேர்ப்பது 10 மணி. அப்புறம் திரும்ப திடீர்னு நெனவு வருது. அந்த பிள்ளைய போய் பார்த்துருவோம் நைட்டு. அப்படின்னு திரும்ப முதல் நாள் ராத்திரி 12 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. அவங்க எங்கேயாவது ஜீப்ல உட்கார்ந்து தூங்கிடலாமான்னு ஜீப் கூட ஒரு தளம் தான். ஜீப்ல தூங்கிடலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு பயம் வருது. யாராச்சும் அத ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் போடுவான். அதாவது இன்ஸ்பெக்டர் காவல்துறை தூங்குகிறது அப்படின்னு போட்டு போயிடுவான். அவனுக்கு வந்து ஒரு 10,000 லைக் வரும். இந்த அம்மாவுக்கு வந்து என்னம்மா ஜீப்லலாம் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறீங்க டியூட்டி டைம்ல அப்படின்னா என்ன ஆகும்? அவ்வளோ அசதி நமக்கும் வரும். அத வந்து சரியா வந்து கன்வே பண்றாரு. எல்லா உரையாடல்களும் வந்து ரொம்ப லாஜிக்கா வந்து கொண்டு போறாரு. அது ரொம்ப சிறப்பு வந்து அந்த சித்தப்பான்ற ஒரு கேரக்டர் அவருடைய அப்பாவுடைய கூட பிறந்த தம்பி. அந்த சித்தப்பா மேலேயே அந்த அம்மா வந்து நெறைய குறை சொல்லும். இந்த பொண்ணோட அம்மா முனியம்மா வந்து சித்தப்பாவே வந்து அவளோட உறவு வச்சிருந்தான் அப்படின்லாம் வந்து சொல்லிடும். நமக்கும் வந்து அது உண்மையா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஏன்னா அவர் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் கனெக்ட் ஆயிருப்பாரு. ஆனா அந்த கேரக்டர் பின்னால வந்து பேசும்போது நமக்கும் வந்து ஒரு கன்வின்சிங்கா இருக்கு. இஸ் நாட் தட் பேட் மேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே தான் மனோன்மணியம் நினைக்கிறோம். உண்மையா நல்லவனா கெட்டவனாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா மனோன்மணியம் நினைக்கிற மாதிரி நம்மளும் நினைக்கிறோம். ஒன்றும் அவ்வளோ வந்து மோசமா இல்லை அப்படிங்கிறது. இது போக நிறைய துணை பாத்திரங்கள் நான் சொன்னது போல அந்த டாக்டர் கேரக்டர், அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டருடைய கேரக்டர் கொஞ்ச நேரம் தான் வராங்க. அவங்களுக்கும் வந்து பர்சனல் ட்ராஜடி. பிகாஸ் அவங்க வீட்டில் வந்து அவங்க பொண்ணு வந்து மென்டலி டிஸார்டர் கேர்ளு. அதனால் அவங்களுக்கு இங்கே வந்து இந்த கேஸ் இந்த சின்ன பொண்ணுடைய வயிற்றில் வந்து 7 மாதம் குழந்தை. முதல்ல குழந்தை இருக்குதா அது இல்லையா அப்படின்றது ஒரு டவுட்டாக இருந்தது.
டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, எஸ் ஷி இஸ் ப்ரெக்னென்ட் ஃபார் 7 months. பட் த பேட் நியூஸ் இஸ் இந்த குழந்தை ஆல்ரெடி வந்து வச்சுக்கிறார். ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அதே நேரத்தில் தான் இங்கே வேற ஒரு எமர்ஜென்சி. அதே மாதிரி உதயகுமார்னு ஒரு சிஐடி ஆஃபீஸர் ஒருத்தர் வராது, சின்ன பையன் தான். அவருக்கும் அந்த அம்மாவுக்கு இருக்கிற அந்த உரையாடல், அந்த அவன் போகிற போக்கில் நிறைய விஷயத்த இன்ஃபர்மேஷன் அந்த அம்மா கிட்ட சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். அதையும் வந்து அதில் அந்த உரையாடலுக்கு வந்து நல்லா இருக்கும். அவன் வந்து இப்படியா அப்படின்னு. அதே மாதிரி நான் இன்னொரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து ஒரு பழனின்ற ஒரு கேரக்டர், பழனி அலை ஸ்டாலின் அப்படிங்கிற கேரக்டர். அவன் வந்து ஆட்டோ ஃபினான்ஷியர் இந்த வாணியம்பாடி வில்லேஜ். அவனும் ஒரு சஸ்பெக்டாக இதில் வந்து வரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. ஆனால் அவன் இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கிறது. இப்படியா இந்த இந்த கதை முழுக்க பார்த்தீங்கன்னாவே பல இடங்களில் வந்து பல கேரக்டர்ஸ் வந்து போனால் கூட எந்த கேரக்டர்ஸுமே வந்து ஏதோ ஏனோ தானோன்னு இல்லாமல் உள்ளே கொண்டு போய் ஆழமாக வந்து அதை வந்து நம்மளோட கொண்டு போகிறாரு. அதுதான் வந்து இதில் வந்து மிக முக்கியமான ஒன்று. இந்த வகையில் வந்து இதில் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் சில நல்ல விஷயங்கள் சொன்னால் நிறைய செய்திகள் சொல்கிறார். நீங்கள் வந்து இதற்கெல்லாம் நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து இப்போ வந்து போலீஸ் துறை எப்படி இருக்கும், மருத்துவத்துறை எப்படி இருக்கும்லாம் படிக்கிறதுக்கெலாம் டைம் இருக்குமான்னு தெரியாது. ஒரே இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. பட் இந்த கதை வழியாக படிக்கும்போது நமக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. அதுதான் மிக முக்கியமான ஒன்று. ரெண்டாவது வந்து நிறைய ரோலர் கோஸ்டர் இருக்குது. அதாவது திடீர்னு வந்து இப்படி போகுது, டக்குன்னு இறங்குது. அந்த வகையில் வந்து இது வந்து நான் சொன்னது போல் ஒரு போலீஸ் ட்ரெயினியாக இருந்தாலும் ஒரு டாக்டர்ஸ்க்காக தான் நிச்சயமாக இருக்கும். இந்த ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ் என்னங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு போலீஸ் துறை தானே, அங்கே ஒன்றும் இருக்காதுன்னு அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அதையும் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களும் மனிதர்கள் தான் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராது. கதை முழுக்க மனித தன்மை இருக்குது. உலக தரத்தில் உண்மையாகவே எழுதுகிறார். ஏதோ பேசுறதுக்காக சொல்லலை. எல்லா எலிமெண்ட்ஸில் வந்து சரியாக வந்து கச்சிதமாக பார்த்து பார்த்து வீடு கட்டுவாங்க இல்லையா, நேர்த்தியாக கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு நாவலில் வந்து புதினத்தை வந்து பக்கத்துக்கு பக்கம் வந்து செதுக்கி அமைச்சிருக்கும் போது சில இடங்களில் வந்து ரொம்ப பாராட்ட வேண்டியது. ஒரு இடத்துல வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு அப்ஜெக்ஷனபிள் இடம் அப்படின்னா, ஒரு 20 பக்கத்துக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து மயக்க மருந்து கொடுத்து தான் செட்யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சொற்கள் மூலமே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சென்டென்சஸ் கொடுக்குறாங்க. என்னெல்லாம் சொல்லுவாங்கன்ட்டு பேசுகிறாங்க. அது கற்றுக்கப்புறம் நம்ம யார்ட்டையாவது வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது கூட ஒரு விஷயம் யோசிக்க இருக்கிறார். ஏதாவது சொன்னால் கூட வந்து அப்படி கன்சிடர் பண்ணிட முடியுமோ அப்படிங்கிறது அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா குட் டச் பேட் டச் எப்படி சொல்லி தராங்களோ அந்த வகையில் வந்து இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக நீங்கள் சொசைட்டி இப்போ ஒரு அங்கிள் பிஸ்கட் கொடுத்து பயக்கமாக்கிட்டாருக்காக பஸ் ட்ரெயினில் பிஸ்கட் எடுக்கும் போதெல்லாம் திருடனான்னு பார்க்க முடியாது. அப்புறம் அது மனித உறவுகளே போயிடும். அம்மா அவங்களை பார்த்தாலே நான் ஒன்றும் கேட்கக்கூடாது, திருப்பி போயிடும், சுகம் இருக்காது. பட் இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த குறிப்பாக வந்து 18 வயசுக்கு குறைவாக இருக்கிற பெண் குழந்தைகள் அறியா பருவத்தில் வந்து மாமா தானே அத்து தானேன்னு ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நல்ல பாடமாகவும் வந்து எடுத்துருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து புத்தகத்தினுடைய பெயர் தான் தப்பு தவிர இதில் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரி சரி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட கொடுத்துறேன். ஏன்னா அவரும் பேசணுங்கிறதுக்காக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கதையில் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க அந்த இன்ஸ்பெக்டர் பார்வையிலேயே தான் கொண்டு போனீங்க. அந்த சைடில் வந்து நமக்கு அதனால் சில இடங்கள்லாம் நமக்கு வந்து தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அதுதான் இயற்கை. நீங்கள் எல்லா கேரக்டரும் என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அது 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 ஒரு முழுமை பெறாது. என்னோட பார்வையில் என்ன இருக்கோ அப்படிதான். இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கிறீங்க, இந்த புத்தகத்தை வந்திருக்கீங்க தவிர உங்கள் மனசில் என்ன ஓடுதெல்லாம் நான் தெரிய ஆரம்பித்தா நல்லாவே இருக்காது. அப்போ இந்த கதையை வந்து நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. அதாவது நீங்கள் அந்த சின்ன பொண்ணு மூலமாகவும் நகர்த்திக்கலாம், இல்லை அவங்க அம்மா முனியம்மா மூலமாகவும் கதையை நகர்த்திருக்கலாம், இல்லை அந்த எஸ்பி மூலமாக கூட. அந்த எஸ்பி கேரக்டர் நான் சொல்ல பார்த்துட்டேன், ரொம்ப அருமையான கேரக்டர். ஒரு சூப்பரண்டோட இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவர் இலை போட்டு சாப்பிட்றது, அந்த அந்த கூட இருக்கிற ஒர்க் பண்ணுறவருக்கோட அவனுக்கும் ஊட்டி விடுறது, இதெல்லாம் ரொம்ப இயல்பாக நம்ம வந்து அவங்களெல்லாம் ஒரு முரட்டுத்தனமான ஒரு தோற்றத்தை பார்க்குறோமே தவிர அவங்களுக்குள்ளேயும் எவ்வளோ பயம். அவருக்கு வந்து சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும், என்ன இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்காமே அப்படின்னு. இந்த மாதிரிலாம் வந்து ப்ரெஷரை தாங்கிக்கிறாங்க. இத்தனை வாய்ப்புகள் இருந்த போதும் ஏன்
மனோன்மணி மூலமாக இந்த கதையை வந்து நகர்த்தணும்னு நீங்கள்